வெல்கம் டு ஐடியம் அகாடமி. நம்ம டிஎன் டெட் சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜியோட ரிவிஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம 3 வீடியோ பார்த்தாச்சு. இது 4th வீடியோ. நம்ம டீச்சிங் அண்ட் லேர்னிங், growth and டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸோட பேசிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இதுதான் நம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற யாருன்னா டிஎன் டெட் எழுதுனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நிறைய பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணி நம்ம பண்ணது. வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் பிஒய்க்யூவை கேட்டிருக்காங்க அதையும் நான் சொல்றேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இதோட பேசிக்ஸ் எல்லாம் நம்ம 3rd வீடியோல பார்த்துட்டோம். நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா பிளேலிஸ்ட் போயிட்டு எல்லா வீடியோஸும் அந்த சீக்வென்ஸா பாருங்க, நல்லா புரியும். ஓகே, ஸோ பின்னட் சைமன் டெஸ்ட். இது இண்டிவிஜுவல் டெஸ்ட்னா என்னன்னா தனித்தனியா அந்த குழந்தைங்களுக்கு பண்றது, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் செக் பண்றதுக்காக. ஸோ பின்னட் சைமன் இவங்க தனித்தனி ஆள், இவங்க 2 பேரும் சேர்ந்து 1905ல முதல்ல இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ மென்டல் ஏஜை மெஷர் பண்றாங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டென் வருவாரு. அது நடுவில் நம்ம இதுல படிச்சோம் இல்லையா, ஸ்டென் 1912ல அவர் ஐக்யூ ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு மென்டல் ஏஜ் பை குரோனிக்கல் ஏஜ் இன் தியரிட்டிக்கலா அவர் ரெஃபர் பண்ணுவாரு. ஓகேவா? தியரிட்டிக்கலா பண்ணுவாரு. ஒரு டெஸ்ட் இருக்காது, தியரிட்டிக்கலா சொல்லுவாரு ஸ்டென். அதுக்கப்புறம் இந்த ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் டெஸ்ட் 1916ல லெவிஸ் ஸ்டர்மன் என்ன பண்றாரு, இந்த ஐக்யூ ஃபார்முலாவோட ஸ்டென்னோட ஐக்யூ ஃபார்முலாவை பிராக்டிக்கலா பண்ணி பாக்குறாரு. இந்த இடம் புரிஞ்சுக்கணும். பிராக்டிக்கலா பண்ணி பார்த்துட்டு டெஸ்டிங் பண்ணி பாக்குறது இந்த அதனாலதான் gives IQ is equal to MA by CA into 100னா இந்த ஃபார்முலா தியரிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்டென் தான் ஐக்யூ ஃபார்முலா பத்தி. பட் அதை பிராக்டிக்கலா பண்ணி பார்த்தது லெவிஸ் ஸ்டர்மன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வெஸ்லர் ஸ்கேல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஃபுல் ஃபார்ம்ஸும் கண்டிப்பா இது எல்லாமே அந்தந்த ஏஜ் குரூப்பான இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிக்கிறது டேவிட் வெஸ்லர். இது எதை பார்க்குது, வெர்பல் ஐக்யூ, பெர்ஃபார்மன்ஸ் ஐக்யூ, ஃபுல் ஸ்கேல் ஐக்யூ எல்லாத்தையும். நெக்ஸ்ட் குரூப் டெஸ்ட்ங்கிறது ஒரு குரூப்பா இன்டெலிஜென்ஸ் செக் பண்றது. ஆர்மி ஆல்ஃபா, ஆர்மி பீட்டா டெஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல ராபர்ட் எர்கிஸ் பண்றாரு. வேர்பலா இருந்தா அது ஆல்ஃபா டெஸ்ட்னு சொல்லுவோம், நான் வேர்பலா இருந்தா பீட்டா டெஸ்ட். அவ்வளவுதான். வேர்பல்னா அதுல எதனா ஒரு வேர்பல்னா வார்த்தையில கேட்கறதா இருக்கும். நான் வேர்பல் வார்த்தை இருக்காது, பிக்சர்ஸ் இருக்கும், எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்றது அந்த மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட் கல்ச்சர் ஃப்ரீ டெஸ்ட். அதே மாதிரி லாங்குவேஜ் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது, நான் வேர்பலா இருக்கும். அதுதான் நம்ம கல்ச்சர் ஃப்ரீன்னு சொல்றோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க, ரேவன் ப்ராக்ரசிவ் மேட்ரிசஸ். இது டெவலப்டு பை ஜேசி ரேவன் பண்ணது. இது நான் வெர்பலா இருக்கும். கல்ச்சர் ஃபேர் டெஸ்ட்ல அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங், எப்படி திங்க் பண்றாங்க, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் பிளாக் டிசைன் டெஸ்ட்னு சொல்றோம். இது சாமியூல் சி கோ. ஓகே, ஒரு ப்ராப்ளம் சால்விங் யூசிங் கலர்டு பிளாக்ஸ் வச்சு பண்றது. பெர்ஃபார்மன்ஸ்னால ஏதோ பண்ணி பார்த்து கட்டு. ஆப்டிடியூட் இது அடுத்த பிவைக்யூல வந்த ஒரு கொஸ்டின். கேட்ப் 1947. இது ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேட்டரின்னு சொல்றோம். அவங்க இன்டெலிஜென்ஸ் செக் பண்ற ஒரு டூல், அவ்வளவுதான். இது யூஎஸ் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்ல பண்றாங்க டு மெஷர் 9 ஆப்டிடியூட்ஸ். இதுவும் பார்த்துக்கோங்க, 9 ஆப்டிடியூட்ஸ். ஜெனரல் லேர்னிங், வெர்பல், நியூமரிக்கல், ஸ்பேஷியல், ஃபார்ம் பெர்செப்ஷன், கிளரிக்கல், மோட்டர் கோஆர்டினேஷன், ஃபிங்கர் டெக்ஸ்டிரிட்டி, அதுக்கப்புறம் மேனுவல் டெக்ஸ்டிரிட்டி. இந்த மாதிரி 9 இல்லையா, இத்தனை ஆப்டிடியூட்ஸை செக் பண்றதுக்காக ஆரம்பிச்சது. இதுவும் பிவைக்யூல கேட்டிருக்காங்க. டேட்னா டிஃபரன்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட், அவங்களோட ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸை செக் பண்றதுக்காக ஆரம்பிச்சது இது. ஓகேவா? அடுத்தது கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி எப்பயுமே ஒரு விஷயத்த ஒரு மாதிரி நாவல், புது, நல்ல அழகா டைவர்ஜென்ட்டா யோசிக்கிறாங்க இல்லையா, பல கோணத்துல யோசிக்கிறது. இது கில்ஃபர்ட் டொரான்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிவைக்யூல வந்திருக்கு. ஓகே, டொரான்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, கிரியேட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ப்ராசஸ் ஆஃப் சென்சிங் ப்ராப்ளம், ஃபார்மிங் ஹைப்போதசிஸ், டெஸ்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. டைவர்ஜென்ட் திங்கிங் சொன்னது யாரு, கில்ஃபர்ட் சொல்லியிருக்காரு. ஸ்டேஜஸ் ஆஃப் கிரியேட்டிவ் ப்ராசஸ் கிரஹாம் வாலர் சொன்னது. ப்ரிப்பரேஷன், நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம், டேட்டா கலெக்ட் பண்றோம், அதை பத்தி யோசிக்கிறோம். சப்கான்ஷியஸ் மென்டல் ப்ராசஸ், இல்ல ரெஸ்ட் பீரியட் சொல்றது இன்குபேஷன். இலுமினேஷன்னா டக்குன்னு ஒரு ஆஹா மூமெண்ட், அதுக்கான ஆன்சர் வர்றது, அதை அப்புறம் வெரிஃபை பண்ணி பார்க்குறோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி டொரான்ஸ் 1966ல என்ன சொல்றாரு, ஃப்ளூயன்சி, ஃபிளெக்சிபிலிட்டி, ஒரிஜினாலிட்டி, எலாபரேஷன். இந்த மாதிரி இருக்கிறது காம்பனன்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இதுவும் இம்பார்ட்டன்ட். எல்லா மெஷர்மெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டின்ஸும் எல்லாத்துக்கும் கேட்டுட்டே தான் இருக்காங்க. டொரான்ஸ் டெஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி திங்கிங், இது டொரான்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இது எதை ஃபோக்கஸ் பண்ணாரு, இது 4 ஃப்ளூயன்சி, ஃபிளெக்சிபிலிட்டி, ஒரிஜினாலிட்டி, எலாபரேஷன். ரிமோட் அசோசியேட் டெஸ்ட் ரேட்னு சொல்றோம். இது மெட்னிக் 1962 அசோசியேட்டிவ் திங்கிங் பத்தி. இது 2 கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா.
இது எப்படி இருக்குன்னு பாக்குறது. அது கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல படிச்சோம்ல அந்த மாதிரி. கில்ஃபர்ட் டெஸ்ட் அதே மாதிரி டைவர்ஜென்ட் திங்கிங் பத்தி. எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் இப்போ ஒரு டீச்சர் ஒரு கிரியேட்டிவிட்டியை கிளாஸ்ல கொண்டு வர என்னெல்லாம் பண்ணலாம் அவ்வளவுதான். அது கொஞ்சம் அப்படியே கொஸ்டின் வந்து யோசிச்சுக்கோங்க. இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு பொட்டென்ஷியல் நமக்குள்ள இருக்கு. கிரியேட்டிவிட்டிங்கிறது அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம். ஒண்ணு மத்தவங்க கிட்ட மாறுபட்டு பண்றோம் இல்லையா? சம்டைம்ஸ். இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு தேவை. கிரியேட்டிவிட்டி டைவர்ஜென்ட் திங்கிங். இன்டெலிஜென்ஸ்ங்கிறது கம்ப்ளீட் கன்வர்ஜன் சொல்ல முடியாது. சில தியரிஸ்ல அது மாறக்கூடும். ஓகேவா? கன்வர்ஜன் பட் ஒரு இடத்துல நம்ம ஃபோக்கஸ் இன்டெலிஜென்ஸ காட்டுறோம். இது வருதுங்க. ஓகே. நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட்ங்கிறது ஆளுமை சொல்றோம். இது பெர்சோனா இந்த லாட்டின் வேர்ட்ல இருந்து வருது. மாஸ்க்னு அர்த்தம் பெர்சோனால ரோல் பிளேட் இன் சொசைட்டி. ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக் ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டர்ன் நம்ம நினைக்கிறதா இருக்கட்டும் எமோஷன்ஸா இருக்கட்டும் அந்த பிஹேவியர்ஸா இருக்கும் அது அந்த இடத்துல நம்ம பண்றதை நம்ம ஆளுமையை நம்ம காட்டுது பர்சனாலிட்டியை ப்ரூவ் பண்ணுது மற்றவங்களுக்கு ஓகேவா இதுல ஆல்போர்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு அர்லாக் இது இம்பார்ட்டன்ட் இது பிஒய்க்யூ வந்திருக்கு அர்லாக் இது சம் டோட்டல் ஆஃப் இண்டிவிஜுவல் பிஹேவியர் பேட்டர்னுங்கிறத நம்ம அர்லாக்னு சொல்றோம் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன சொல்லணும்னா யூனிக்கா இருக்கும் டைனமிக் சேஞ்சஸ் இன்டகிரேட்டடா இருக்கும் கன்சிஸ்டன்ட் எட் ஃபிளெக்சிபிள் கோல் ஓரியன்டா இருக்கும் டிட்டர்மினன்ஸ்ங்கிறது நம்ம எதை சொல்றோம் எரிடிட்டியை பொறுத்து நமக்கு நம்மளோடது அமையும் நம்மளோட பர்சனாலிட்டி இன்வாயன்மெண்ட்டை பொறுத்து இருக்கலாம் சுச்சுவேஷனை பொறுத்து லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மெச்சூரேஷனை பொறுத்து நம்ம பர்சனாலிட்டி ஒன்று டெவலப் ஆகிறதுக்கு காரணம் இருக்கு மேஜர் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம டைப் தியரி ட்ரெய்ட் தியரி சைக்கோ அனாலிட்டிக் தியரி 3 தியரி நம்ம சிலபஸ்ல இருக்கு ஸோ டைப் தியரிங்கிறது குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு இருக்கிற ஒரே பர்சனாலிட்டி டைப்பை வச்சு டைப்பை பிரிக்கிறாங்க அதுதான் அவங்க எப்படி திங்க் பண்றாங்க ஃபீல் பண்றாங்க ஆக்ட் பண்றாங்க இதுல நமக்கு இந்த வாட்டி சிலபஸ்ல இந்த தியரிஸ் மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ நம்ம இதுல எதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானதோ அதை மட்டும் பாக்குறோம் அவ்வளவுதான் இப்போக்ரேட் தியரி நம்ம சொல்றதுன்னா நம்ம உடம்புல இருக்க அந்த 4 பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் அதை வச்சு இவங்க பர்சனாலிட்டி இப்படி இருக்கும்னு இவங்க சொல்றாங்க முதல்ல ஒரு ஃபாதர் ஆஃப் மெடிசன் சொல்லலாம் சாங்கியூன் இதெல்லாம் எப்படின்னா இந்த ஃப்ளூயிட்ஸ் நாளுமே பேலன்ஸ்டா இருந்தா அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க இதுல ஒண்ணு சரியா இல்லைன்னா கூட அவங்களுக்குள்ள இதோட நெகட்டிவா இருக்கும் அவங்க பர்சனாலிட்டின்னு இவங்க சொல்றாங்க சாங்கியூனுங்கிறது பிளட் கொலோரிக்ன்றது எல்லோ பைல் பிளாக்மேட்டிக் பிளம் மெலன்காலிக் பிளாக் பைல் இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க கரெக்டா இருந்தா சியர்ஃபுல் ஆப்டமிஸ்டிக்கா இருப்பாங்க கொலோரிக்னா ஆம்பிஷியஸ் லீடர் லைக்கா இருப்பாங்க பிளக்மேட்டிக்னா காம் ரிலேயபிளா இருப்பாங்க மெலான்காலிக்னா தாட்ஃபுல்லா இருப்பாங்க இதுதான் பேலன்ஸ்டு ஹியூமர்ஸுக்கு ஹெல்தி பாடி வித் ஸ்டேபிள் பர்சனாலிட்டி சரியா இல்லைன்னா உங்களுக்குள்ள எதனா ஒரு இமோஷனல் டிசார்டர் இருக்கும் அடுத்தது கால் ஜங் சொல்றது என்னன்னா இன்ட்ரோவர்ஷன் எக்ஸ்ட்ரோவர்ஷன் சொல்றாரு அவரு இன்ட்ரோவர்ட் எப்படி இருப்பாங்க இன்வர்ட் அதை வச்சுதான் அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும் அவங்க எப்படி அவங்கள பத்தின ஃபோக்கஸ் இருக்கா இல்ல மத்தவங்கள பத்தின ஃபோக்கஸ் மத்தவங்களோட அவங்க எப்படி சோசியலா இருக்காங்க அதை வச்சு அது டெவலப் ஆகுது இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட் தான் இந்த சைக்கிக் எனர்ஜின்னு சொல்றோம் டைரக்ஷன் இன்வர்டா அவுட்வர்டா இல்ல ஆம்பிவர்ட்னா மிக்சடா இருக்கிறவங்க சொல்லுவோம் இதை எப்படி இவர் பண்ணதுதான் இந்த எம்பிடிஐ நெக்ஸ்ட் ஒரு பிஒய்க்யூல இம்பார்ட்டன்ட் மயர்ஸ் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர் சொல்லுவோம் இதுக்கு ஒரு பேஸா அமைஞ்சது அடுத்தது ஷெல்டனோட தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது சாமட்டோ டைப் தியரின்னு சொல்லுவோம் இது 3ஆ பிரியுது எண்டோமோஃப் மெசோமோஃப் எக்டோமோஃப்னு பிரியும் எண்டோமோஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்க ரவுண்ட் சாஃப்ட் பாடி ஹெவியர் பில்டா இருப்பாங்க அவங்க சோஷியபிள் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க மெசோமோஃப் பீப்புள் சோமட்டோடானிக்னு சொல்றோம் சோமட்டோடோனிக் மஸ்குலர் ஸ்ட்ராங் வெல் பில்டா இருப்பாங்க ஆக்டிவ் போல்டு எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க எக்டோமோஃப் வந்து செரிப்ரோடோனிக்கா இருப்பாங்க தின் டால் டெலிகேட் ஃப்ரேம் சென்சிட்டிவ் இன்ட்ரோவர்ட் இன்டெலெக்சுவலா இருப்பாங்க ஸோ ஷெல்டனை பொறுத்தவரைக்கும் இந்த பாடி டைப் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இதுக்கு நிறைய கிரிட்டிசிசம் இதுல வந்துச்சு ஒரு வெறும் பாடி ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம சொல்ல முடியாது அவங்க டெம்பரமெண்ட்னு வந்துச்சு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஓகேவா இன்னொன்னு ஸ்ப்ராங்கிறது படிச்சுக்கோங்க இன்னும் வேற எதனா டைப் தியரி தெரிஞ்சாலும் அது படிச்சுக்கிறது நல்லதுதான் ஓகே அடுத்தது ட்ரெய்ட் தியரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்போர்ட் தியரி ட்ரெய்ட்னா அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிறது இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் மெஷர் பண்ண முடியும் அதுதான் மெயினான இம்பார்ட்டன்ட் இதை நம்ம குவான்டிடேட்டிவ் பண்ண முடியும் அதுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்து கொஸ்டினேர் பண்ணி இவங்க இப்படி நம்மளால சொல்ல முடியும் அதுதான் ட்ரெய்ட்ஸ் அவங்க ட்ரெய்ட்டை சொல்ல முடியும் ஓகே அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் அதே மாதிரி ட்ரெய்ட்டுங்கிறது இதுல ஆல்போர்ட் தியரிங்கிறது 3 ட்ரெய்ட் தியரி சொல்றாரு கார்டினல் சென்ட்ரல் தியரி அதுக்கப்புறமா செகண்டரி சாரி கார்டினல் சென்ட்ரல் சாரி 2 தான் சொல்லுவாரு ஆல்போர்ட் கார்டினல் சென்ட்ரல் செகண்டரி கரெக்ட் ஓகே கார்டினல் சென்ட்ரல் செகண்டரி 3 தான் ஸோ இது கார்டினல் ட்ரெய்ட்டுங்கிறது அவங்களுக்கான ஒரு குணம் அதுதான் அவங்கள கரெக்டா வழி நடத்தும் அதுதான் கார்டினல் டாமினன்ட்ன்றனா அது நமக்கு டாமினண்டா இருக்கும் ஒரு நல்ல குணம் எதனா இருக்கும் இல்லையா அதுதான் கார்டினல் ட்ரெய்ட்னு சொல்றோம் சென்ட்ரல் ட்ரெய்ட்டுங்கிறது
நெறைய சேர்ந்து கூட இருக்கும். சென்ட்ரல் ட்ரைட் நமக்குள்ள. அது எல்லாருக்குமே இருக்கும் சென்ட்ரல் ட்ரைட். செகண்டரி ட்ரைட் அந்த இடத்துல மட்டும் நமக்கு வெளிய வர்றது செகண்டரி ட்ரைட்ன்னு சொல்றோம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்புட் தான் 3 கார்டினல், சென்ட்ரல், செகண்டரி. செகண்டரி அந்த சமயத்துல வரும். சென்ட்ரல் ட்ரைட்ங்கிறது 4, 5 சேர்ந்து இருக்கும். காமன் கோர் ட்ரைட். நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். இல்ல ஒரு மாரி இதுவா இருக்கும். ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு. அது எல்லாமே சென்ட்ரல்குள்ள வரும். கார்டினல் ட்ரெய்ட்ங்கிறது எப்படின்னா, காந்திஜி நான் வயலன்ஸ்ங்கிற மெயினான ஒண்ணுத்த மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணாரு. அந்த மாரி இருக்கிறது ரேர் எல்லாருக்கும். அததான் அவர் சொல்றது. ஓகேவா? சோ இது ஃபாதர் ஆஃப் ட்ரெய்ட் தியரின்னு நம்ம சொல்றோம். ஆள் போட்டது. அடுத்தது கேட்டில் பொறுத்தவரைக்கும் 16 பெர்சனாலிட்டி ஃபேக்டர் தியரின்னு சொல்றோம். 16 பிஎஃப்னா குவெஸ்டினியர் செட் பண்ணி அதுக்கு பண்ணுவாரு. அதுதான் 16 பிஎஃப். ஆக்சுவலா இங்க நெறைய குவெஸ்டினியர் வச்சிருப்பாரு. இவர் கம்மி பண்ணி அத 16ஆ மாத்திருவாரு. 16 ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 பிஎஃப் யார் பண்ணி கேட்டில் பண்ணாரு. அதான் 16 பிஎஃப் குவெஸ்டினியர் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டூல் ஃபார் அசஸிங் பெர்சனாலிட்டி. ஓகே. இவர் சொல்ற 2 என்னன்னா சர்ஃபேஸ் அண்ட் சோர்ஸ். சர்ஃபேஸ்னா நம்ம பார்க்கும்போதே அவங்களோட குணம் தெரியுது சர்ஃபேஸ். சோர்ஸ்னா அவங்களுக்கு உள்ள இருக்கிறது. சோர்ஸ் தான் சம்டைம்ஸ் சர்ஃபேஸ்ல வெளிய வரும். இன்னொன்னு பென் மாடல். ஹான்ஸ் ஐசெங் பென் மாடல் நம்ம சொல்றோம். இது ஓகேவா? இது பென் மாடல். பின்னா சைக்காட்டிசிசம், ஈனா எக்ஸ்ட்ராவர்ஷன், என்ன்னா நியூரோட்டிசிசம். இது பார்க்கும்போது இது டைப் மாடலோட சேர்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கான ஒரு கொஸ்டினர் ரெடி பண்ணுவாங்க இங்க. பண்ணி அத வந்து நம்ம குவான்டிஃபை பண்ணுவோம் இந்த இடத்துல. அதனால தான் இது ஐசெங்க்து பென் மாடல் இதுல வர்றது. ஓகேவா? லிங்க்டு பெர்சனாலிட்டி பயாலஜிக்கல் ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ்ல பண்றது. எக்ஸ்பாண்டட் டூ 2Dல இருந்து என்வைரன்மென்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இஎன். ஓகே. இன்னும் ஒண்ணு சேர்த்து பென்னுன்னு பண்றாங்க. சைக்கோட்டிசிசம். எப்படி வந்து அந்த நர்வஸ் இல்ல மெயினா அந்த நியூரான்ஸ் நர்வஸ்லாம் எப்படி அந்த சமயத்துல வொர்க் பண்றதுனால அது எப்படி நம்மள பண்ண வைக்குதுன்றது பென் மாடல்ல வர்றது. அடுத்தது பால் கோஸ்டோ ராபர் 5 ஃபேக்டர் மாடல் பிக் 5ன்னு சொல்றோம். இந்த ஓஷன் இதோட அக்ரானிம் தான் அதுல இருக்கும். வேற ஒண்ணுமே இல்ல. யூனிவர்சல் எவிடன்ஸ் பேஸ்டு மாடர்ன் பெர்சனாலிட்டி மாடல் இது. அப்ளைட் குளோபலி இன் எஜுகேஷன், கவுன்சிலிங், ஹெச்ஆர் ஃபீல்ட்ஸ்ல ரொம்ப இது யூஸ் பண்றது. ஓப்பன்னஸ் அப்படி இருக்கிற பீப்புள் கியூரியஸ், இமேஜினேட்டிவா இருப்பாங்க. ஆர்கனைஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், கான்ஷியஸ்னஸ், எக்ஸ்ட்ரவர்ஷன், ஏன்னா அக்ரியபிள்னஸ். அடுத்தது என்னன்னா நியூரோட்டிசிசம். இது இருக்கிறது நியூரோட்டிசிசம். ஓகேவா? இது மட்டும் இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ராங்கர் இதுல வருது. ஸ்ப்ராங்கர் வந்து இவரோட ட்ரெய்ட் தியரியில என்ன சொல்றாரு? 6 வேல்யூ டைப்ஸ் ஷேப்பிங் பெர்சனாலிட்டி நம்ம சொல்றோம். இது ஆக்சுவலா வேல்யூ தியரி ஆஃப் பெர்சனாலிட்டின்னு சொல்லலாம். ஓகே. அதுக்கு நம்ம குடுக்குற இம்பார்ட்டன்ஸ்ல நம்மளோட பெர்சனாலிட்டி டெவலப் ஆகும்னு சொல்றாரு. அவ்வளவுதான். பெர்சனாலிட்டி as a reflection of one's dominant value orientation. Emphasized motivation began human action. Theoretical, economic, aesthetic, social, பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ். இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு நம்ம வேல்யூ பண்றோம் இல்லையா? அதுல நமக்கு நம்மளோட பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகுது. த வேல்யூ தியரி ஆஃப் பெர்சனாலிட்டின்னு சொல்றது எட்வர்ட் ஸ்ப்ராங்கர்து இது. ஓகே. அடுத்தது சைக்கோ அனாலிட்டிக் தியரி. அது சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரி இருக்கு. இதுல அவர் மெயினா கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட பத்தி பேசியிருப்பாரு. அது இப்ப ஒரு ஐஸ்பர்க் மாதிரி இருக்கும். அவரோட எக்ஸாம்பிள் அதான். இப்ப தண்ணிக்கு அடியில இருக்கிறதா எங்க அன்கான்ஷியஸ் மாதிரி. இது நம்ம கண்ணுக்கு தெரியாததுனாலும் அதோட பாதிப்பு நமக்கு இருக்கும் இல்லையா? அதுதான் அன்கான்ஷியஸ் மைண்ட். இதுதான் நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னு சொல்றது அன்கான்ஷியஸ். ஓகேவா? இதுல தான் ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்றது. ஐடிங்கிறது பிளஷர் பிரின்சிபல். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடிங்கிறது எனக்கு இது வேணும். ஒரு சாக்லேட் வேணும், உடனே சாப்பிடணும். ஈகோங்கிறது ரியாலிட்டி பிரின்சிபல். இல்ல. இப்போ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கோம். இல்ல. இது அவங்ககிட்ட கேட்டு தான் நீ சாப்பிடணும்னு சொல்லுதா ஈகோ. ஐடி நினைக்கிறத ஈகோ வந்து நல்ல முறையில வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா அது ஈகோ. சூப்பர் ஈகோ வந்து இல்ல. இப்ப வந்தது கெஸ்ட்டா வந்திருக்கோம். ஜஸ்ட் உட்காரு. அவங்க அவங்க குடுத்தா தான் சாப்பிடணும். நம்மளே கேட்கக்கூடாது. அந்த மாரி ஒரு மோரல் பிரின்சிபல்க்குள்ள வேலை செய்றது சூப்பர் ஈகோ. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த கான்ஷியஸ், ப்ரீ கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் மைண்ட் தான் இங்க இருக்குது. அடுத்து ப்ரீ கான்ஷியஸ் முன்னாடியே அங்க இருக்கிறது. கான்ஷியஸ் மைண்ட் எப்பயுமே நமக்கு பிரசன்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஓகே. ப்ரீ கான்ஷியஸ் இங்க இருக்குன்னா, அன்கான்ஷியஸ் உள்ள இருக்கும். ஓகே. ப்ரீ கான்ஷியஸ் இங்க இருக்கும். ஓகே. அது யோசிச்சா ஞாபகம் வரும். அவ்வளவுதான் அது. அடுத்தது ஃபிக்சேஷன் எப்படி பண்றதுன்னு இங்க இருக்கு. பெர்சனாலிட்டி இஷ்யூஸ். இவர் இந்த 5 ஸ்டேஜஸ் இவர் சொல்லியிருப்பாரு. ஓரல், ஆனல், ஃபாலிக், லேட்டன்சி, ஜெனிட்டல். ஒவ்வொன்னும் அந்தந்த சமயத்துல அந்த குழந்தைக்கு பாசிட்டிவா அமைஞ்சிச்சுன்னா, ஒவ்வொன்னும் அதுக்கு அதுக்கு பண்ணணும்னு தோணும். அதுதான் லிபிடோன்னு நம்ம சொல்லுவோம். அது பண்ணணும்னு தோணும். அது அந்த குழந்தைக்கு பாசிட்டிவா அமையும்போது அது எல்லாம் நடக்கும். பெர்சனாலிட்டி நல்லா டெவலப் ஆகுதுங்கிறதுதான். ஓகே. இதுதான் எமோஷனலி வெல் அட்ஜஸ்டட் பெர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்க? ஒரு பேலன்ஸ்டு ஈகோ இருக்கும். அது இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. சைக்கோ அனாலிசிஸ்னாலே அன்கான்ஷியஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் நமக்குள்ள இருக்கிறத சைக்கோ அனாலிசிஸ். ஓகே. அவர் ஆக்சுவலா
சைக்காலஜி பத்தி பண்றம்போது, இந்த மாரி ஒரு கிளையண்ட்ஸ் கிட்ட அந்த உள் மனசுலருந்து வாங்குறதுக்காக பண்ணது இதெல்லாம். அடுத்தது கால்ஜங்குது நெக்ஸ்ட் இதுக்கு படிச்சுக்கோங்க. அனாலிட்டிக்கல் சைக்காலஜி. அடுத்தது ஆல்ஃபர்ட் ஆட்லர்து இண்டிவிஜுவல் சைக்காலஜி. ஓகேவா? இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பத்தி பேசுறது ஆல்ஃபர்ட் ஆட்லர். இது ஒரு தடவ பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க. ஓகே. அனாலிட்டிக்கல் சைக்காலஜிங்கிறது கால்ஜங் சொன்னது. இதுல ஆர்க்கி டைப்ஸ் அந்த அனிமா, அனிமஸ்ன்னு சொல்றது. அப்டின்னா ஒரு ஒரு விமென்குள்ள இருக்க ஒரு மாஸ்குலின் அந்த மாதிரி ஒரு மாஸ்குலின் அந்த ஒரு திங்கிங்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. அந்த மாரி வருது அனிமா, அனிமஸ்ன்றது சொல்றது. ஓகேவா? அடுத்தது பெர்சனாலிட்டிய நம்ம எப்படி அசஸ் பண்ண போறோம்? அசஸ்மென்ட் ஆஃப் பெர்சனாலிட்டி. இதுக்கும் நம்ம ஸ்கேல்ஸ். அசஸ்மென்ட் ஆஃப் பெர்சனாலிட்டி. ஓகே. சரி அதுக்குள்ள கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வந்து இத முடிச்சுட்ட பின்னாடி இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. அசஸ்மென்ட் ஆஃப் பெர்சனாலிட்டி நெக்ஸ்ட் நமக்கு இருக்கு. அத நம்ம பார்ப்போம். அடுத்தது கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இருக்கு இதுல. கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்க பொறுத்தவரைக்கும் கைடன்ஸ்ங்கிறது நம்ம இதுல ஆக்சுவலா 2 பார்த்துக்கோங்க. கவுன்சிலர், கவுன்சிலிங் சொல்லுவோம். கவுன்சிலர்ங்கிறது இங்க டீச்சரு, கவுன்சிலிங்கிறது ஸ்டூடண்ட். கைடன்ஸ் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கைடன்ஸ் இருக்கும். அதுல வந்து டீச்சரோட பங்கு ஜாஸ்தி இருக்கும். கவுன்சிலரோட பங்கு ஜாஸ்தி இருக்கும். பட் கவுன்சிலிங்க பொறுத்தவரைக்கும் கவுன்சிலிங்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். அதுக்கும் நம்ம பின்னாடி பார்ப்போம். மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம்னு இங்க இருக்குது. ஓகே. அப்சர்வ் பண்ணுவோம். சம்டைம் இன்டர்வியூ எடுப்போம். கேஸ் ஸ்டடி எடுப்போம். ஓகே. மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் அடுத்தது ஓகே. நவ் அண்டர்ஸ்டுட். சரி இந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இங்க வராது. இத ஜஸ்ட் அப்படியே விடுங்க. இது அசஸ்மென்ட் ஆஃப் பெர்சனாலிட்டி தான் இங்க இருக்கு. அது தெரியாம அங்க வந்திருக்கு. ஓகே. இப்ப பெர்சனாலிட்டியோட அசஸ்மென்ட் பத்தி படிக்கிறோம். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் செக்ஷன்ல வரும் அது. இப்போ பெர்சனாலிட்டி எப்படி அசஸ் பண்ணுவோம்? அப்சர்வ் பண்ணுவோம், இன்டர்வியூ பண்ணுவோம், இல்ல கேஸ் ஸ்டடி பண்ணுவோம், இல்ல சோசியோமெட்ரி. சோசியோமெட்ரினா அந்த குழந்தை யார்கிட்ட பழகுது, இல்ல தனியா இருக்கா? அத பார்த்து நம்ம பார்க்கறத சோசியோமெட்ரின்னு சொல்லுவோம். அது ஜேஎல் மொரோன்னு சொல்லியிருக்காரு. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். ஸ்டடீஸ் பியர் ரிலேஷன்ஷிப் அண்ட் குரூப் ஸ்ட்ரக்சர். அதுதான் சோசியோமெட்ரி. அந்த குழந்தை எப்படி பழகுது? இன்னொன்னு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி அசஸ்மென்ட். நம்ம பார்க்கறது பெர்சனாலிட்டியோட டூல்ஸ். ஓகே. இது தேவையில்லாம இங்க இது பாயிருக்கு. ஓகே. சோ இப்ப அப்ஜெக்டிவ் 2 சொல்லுவோம். நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ன்னு சொல்றது என்னன்னா, ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு செல்ஃப் ரிப்போர்ட் டெஸ்ட் நியூமெரிக்கல் ரிசல்ட் வரும். இது நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவா இருக்கும். சோ எல்லாருக்கும் சேமா இருக்கும். அதுதான் ஸ்ட்ரக்சர்ட். அப்ஜெக்டிவ்னால எல்லாருக்கும் சேமா இருக்கிறது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்எம்பிஐ மினசோட்டா மல்டிஃபேசிக் பெர்சனாலிட்டி இன்வென்டரி நம்ம சொல்றோம். ஃபுல் நேமும் பார்த்துக்கோங்க. இது ஒரு தடவ பிஒய்க்யூல கேட்டிருந்தாங்க. இந்த டூல்ல முதல்ல 550 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை இருந்துச்சுன்னு இங்க இருக்கு. 478 ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. இது அவங்களோட பெர்சனாலிட்டி இமோஷன் டிஸார்டர் செக் பண்றதுக்காக பண்ணது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினசோட்டா மல்டிஃபேசிக் பெர்சனாலிட்டி இன்வென்டரி. அப்புறம் 16 பிஎஃப் அந்த கேட்டல்து நம்ம பார்த்தோம். 16 சோர்ஸ் ரைட். அப்புறம் இபிஐ, இபிக்யூ வந்து ஐசங்கோட பெர்சனாலிட்டி இன்வென்டரி இது. அப்புறம் எம்பிடிஐ மையர்ஸ் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர். இது வந்து 16 டைப்ஸ் யூசிங் 4 டைகோட்டோமீஸ். இந்த மாதிரி இது மட்டும் கொஞ்சம் இதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் பார்த்துக்கோங்க. மையர்ஸ் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர். இது எதுக்குன்னா ஒரு பெர்சனாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக். எதுல இதெல்லாம் இருக்குன்னா நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்ல இருக்கு. நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்னா என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்குது, ஸ்ட்ரக்சர்டா இருக்கிறது. நியூமெரிக்கல் ரிசல்ட்ஸ் நமக்கு வருதுன்னா இதெல்லாம் இருக்கு. எம்எம்பிஐ இருக்கு, 16 பிஎஃப் இருக்கு, இபிஐ ஆர் இபிக்யூ ஐசங்கோடது, எம்பிடிஐ இது 4ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்க பொறுத்த வரைக்கும் அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஓப்பன் எண்டட். அந்த பசங்க அவங்களே உங்கள பத்தி சொல்றதுக்கு ரிவீல் அன்கான்ஷியஸ் மோட்டிவ்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். இது ஏன் சொல்றேன், இது நிறைய பிஒய்க்யூ இந்த ப்ரொஜெக்டிவ் அண்ட் நான் ப்ரொஜெக்டிவ்ல கேட்டுட்டே இருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோர்ஸ்டாச் இங்க் பிளாட் டெஸ்ட். இங்க பிளாட் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். சோ அதுதான் 10 இங்க் பிளாட்ஸ். ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பண்ணது ஹெர்மன் ரோஸ்டாச். டாட்டுங்கிறது திமெட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். இது அந்த பிக்சர் கார்ட்ஸ பார்த்தா அந்த குழந்தைங்க எப்படி அந்த ஸ்டோரிஸா அது கனெக்ட் பண்ணி அழகா சொல்லுதுன்னு பார்க்கிறது. இது முறை. அத மாரி சொல்லும்போது அந்த குழந்தைங்க எப்படி திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கு? அந்த குழந்தைங்க எப்படி அத சைக்காலஜிக்கலா எப்படி திங்க் பண்ணுது? நெறைய விஷயம் இருக்கு அதுல. நெக்ஸ்ட் C80 சில்ட்ரன்ஸ் பெர்செப்ஷன் டெஸ்ட். இது லிப்பர்ட் பெலக் பண்ணது. யூசஸ் அனிமல் பிக்சர்ஸ் ஃபார் சில்ட்ரன். இது 3மே பிஒய்க்யூல வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். அதுக்கப்புறம் ட்ரா எ பெர்சன் ஆர் அவுட்ரி பெர்சன் டெஸ்ட். அந்த மாரி எதனா ஒரு டெஸ்ட் குடுப்பாங்க. சோ ஒரு பெர்சனாலிட்டிய பண்றதுக்கு ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட், ஸ்ட்ரக்சர்ட், குவான்டிஃபையபிள், ரிலையபிளா இருக்கும். இல்ல ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் பண்ணுவாங்க.
அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கோ, குவாலிட்டேட்டிவா கண்டுபிடிக்கலாம். இல்லன்னா இதுவும் ஒரு பிஒய்க்யூல கேட்டிருந்தாங்க. இது அந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு நினைச்சா அங்க ஆட் பண்ணேன். இது செல்ஃப் கான்செப்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு முத்தராணி ராஸ்டோஜிஸ் இன்வென்ட்ரி. இது செல்ஃப் கான்செப்ட் பத்தி கண்டுபிடிக்கிற ஒரு டூல். நான் அங்கேயே ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒரு பிஒய்க்யூல ஆட் பண்ணவே திரும்பி நான் ஆட் பண்ணது. அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டே நமக்கு தேவையில்லாத விஷயத்த தடுத்துரும். இதை யோசிக்க வேணான்னு. அதுதான் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இமோஷனல் கெத்தார்சிஸ் நம்ம சொல்றது ஃப்ரீ ரிலீஸ் ஆஃப் ரெப்ரஸ்டு எமோஷன். நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம மனசுல இருக்கிறது ரிலீஸ் பண்றது எமோஷனல் கத்தார்சிஸ். ஓகே, ஒரு உன்னத்தை நோக்கி பண்றது ஃப்ரீ ரிலீஸ் ரெப்ரஸ்டு எமோஷன். இதுல அவங்க சொன்னது ரெப்ரஷன், டினையல், இது எல்லாமே ஒவ்வொரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகேவா? இது எப்படி பண்றது? ஒண்ணு அன்கான்ஷியஸ் ஃபர்கெட்டிங். நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம தேவையில்லாத நமக்கு வருத்தம் குடுக்குற ஒரு விஷயத்த நம்ம யோசிக்க வேணாம்னு நினைக்கிறோமோ அது ரெப்ரஷன். டினை பண்றது, இல்லன்னு ப்ரொஜெக்ட் பண்றது. ப்ரொஜெக்ட் பண்றதுன்னா ஒருத்தவங்க ஃபால்ட்டியே இன்னொருத்தவங்களுக்கு சொல்றது. ரேஷனலைசேஷன் பண்றது, தப்பு பண்ணிட்டு இல்ல நான் பண்றது ரைட்ன்ற மாதிரி பேசுறது. டிஸ்பிளேஸ் பண்றது, நம்ம எமோஷனை வேற பக்கம் சேஃபர் ஆப்ஜெக்ட் அதுகிட்ட நம்ம காட்டுறது. ரெக்ரெஷன் பண்ணது, சம்டைம்ஸ் சில விஷயம் நம்ம சைல்டிஷ் பிஹேவியர் திரும்பி வரும். ரியாக்ஷன் ஃபார்மேஷன், ஆப்போசிட் பிஹேவியர் டு ரியல் ஃபீலிங்ஸ் பண்றது. சப்ளிமேஷன் இருக்கிறதுலே பெஸ்ட்னா இதுதான், சப்ளிமேஷன் தான். நம்ம தேவையில்லாம வேற இடத்துல செலவு பண்ணும்போது சோஷியலி யூஸ்ஃபுல் ஒர்க், மூடு சரியில்லை பட் வேற ஏதோ ஒரு நல்ல விஷயத்துல சேனல் பண்றேன் என்னன்னா அதுதான். ஐடென்டிஃபை பண்றது, இமிடேட்டிங் அதர்ஸ் டு ரெடியூஸ் ஆங்ஸைட்டி. காம்பன்சேஷன் பண்றதா மேக்கிங் அப் ஃபார் வீக்னஸ் பை எக்ஸெல்லிங் எல்ஸ்வேர். அதையும் காம்பன்சேட் பண்றது ஒரு விதத்துல அதே மாதிரி தான். நம்ம கோவத்தை வந்து கொஞ்சம் கீழே இருக்கவங்க கிட்ட காட்டுறது, அவ்வளவு. ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு கரிக்குலம் கண்டிப்பா முக்கியம். இதெல்லாம் இப்போ கைடன்ஸ் அண்ட் கரிக்குலம் நம்ம அங்கேயே அதோட இது பார்த்தோம், அதோட இன்ட்ரோ. கைடன்ஸ்னா என்ன, கவுன்சிலிங்னா என்னன்னு இருக்கு. இது கண்டிப்பா படிச்சுக்கோங்க. கைடன்ஸ் இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் கைடன்ஸ் நமக்கு தெரியும். எஜுகேஷன், வொகேஷனல் கைடன்ஸ், பர்சனல், ஹெல்த் கைடன்ஸ், சோஷியல் கைடன்ஸ்னு இருக்கு. இது நெக்ஸ்ட் பிஒய்க்யூல கேட்ட ஒரு பார்ட். டைரக்டிவ், நான் டைரக்டிவ், எக்லெக்டிக். டைரக்டிவ்ல கவுன்சிலர் ஓரியன்டா இருக்கும். கவுன்சிலர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, டீச்சர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. பட் நான் டைரக்டிவ்ல கிளைண்ட் சென்டர்டா இருக்கும். வந்த ஸ்டூடெண்ட் பேசுறதுக்கு அவங்களே செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவோம். இது கால் ராஜர்ஸ் ப்ராப்பனன்ட், இது வில்லியம்சன் ப்ராப்பனன்ட். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்லெக்டிங்கிறது ரெண்டுமே போத் ஃப்ரெட்ரிக் ஃபான். இப்போ ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங் எப்படி பண்ணுவோம், கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் எப்படி டீச்சர் ஒரு கவுன்சில் பண்ணா பண்ணணும், அதெல்லாம் தான் இங்க இருக்கு. ஓகேவா? டூல்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்றலாம், ஒரு பர்சனாலிட்டி டூல்ஸை கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், கிளாஸ்ல ஒரு பர்சனாலிட்டி குழந்தைக்கு டவுன் ஆச்சுன்னா என்னெல்லாம் இருக்கும், கவுன்சிலிங் எப்படி பண்ணலாம், அதுதான் மெயினா. இப்போ எஜுகேஷன்ல எப்படி பண்ணலாம். அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன் அடுத்த பார்ட் இருக்கு. அசஸ்மெண்ட்டுங்கிறது நம்ம சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்றதெல்லாம் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதை எடுத்து நம்ம வேல்யூ பண்றோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றதை நம்ம இவாலுவேட் பண்றது நம்ம சொல்றோம். இது கண்டினியூஸ் ஃபார்மேட்டிவ் டயக்னாஸ்டிக்கா இருக்கும். எவாலுவேஷன் சம்மேட்டிவ் அண்ட் டெர்மினலா இருக்கும். அசஸ்மெண்ட்டுங்கிறத நம்ம டியூரிங் லேர்னிங் பண்றோம். இது சம்மேட்டிவ்ங்கிறத ஆஃப்டர் லேர்னிங் பண்றோம். அதுதாங்க இருக்கு. ஸோ பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், எதுக்கு அசஸ் பண்ணோம், அவங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கண்டுபிடிக்க பண்றோம். ஸோ டயக்னாஸ்டிக்ன்றது என்னது, அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபார்மேட்டிவ்ல டியூரிங் ப்ராசஸ் பண்றோம், ஃபீட்பேக் கொடுக்குறோம், இம்ப்ரூவ் பண்றோம். சம்மேட்டிவ் இது சரியா வந்திருக்கான்னு பாக்குறோம். ப்ரொக்னாஸ்டிக் முன்னாடி பண்றது, ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ், எப்படி பண்ணுவாங்கன்னு முன்னாடி பண்ணி பாக்குறது. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட், இப்போ இந்த எந்த லெவல்ல இருக்காங்கன்னு பாக்குறது. ஸோ இது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆன்கோயிங்கா இருக்கு, சம்மேட்டிவ் எண்ட்ல பண்றோம், டயக்னாஸ்டிக் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பண்றோம், ப்ரொக்னாஸ்டிக் முன்னாடி பண்றோம். நார்ம்ங்கிறது அந்த பியர் குரூப்போட பண்றது, கிரைட்டீரியா செட் பண்ணி பண்றது, கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ். இப்சேட்டிவ்ங்கிறது அந்த குழந்தையோட ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் அதையே பண்றது. இதுக்கு டூல்ஸ் அண்ட் டெக்னிக், குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். குவாலிட்டேட்டிவ்ங்கிறது நம்ம அப்சர்வ் பண்ணி இன்டர்வியூ பண்ணி பாக்குறது. ஒரு குட் டெஸ்ட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா. வேலிடிட்டி இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும். எப்பயுமே வேலிடிட்டின்றது அக்யூரசி, ரிலையபிலிட்டிங்கிறது கன்சிஸ்டன்சி. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி கண்டிப்பா இப்போ ஒரு கிளாஸ்ல ஒன்று கொண்டு போறோம்னா இந்த காக்னிஷன் லெவல் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஓல்டு டாக்ஸானமி 1956, ரிவைஸ்டு 2001ல வருது. ஓகே, இது வேர்ப்ல இருந்து நவுனுக்கு மாறுது. ஸோ ஆக்ஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இது கொஞ்சம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட இது காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர் டொமைன், 3 டொமைன்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் நமக்கு இருக்கும். இது சிபிஎஸ்இ 2009, ஆர்டிஇ ஆக்ட் 2009 ஸ்டார்ட் பண்ணுது. கண்டினியூஸா ஆன்கோயிங்கா நம்ம எல்லா அசஸ்மெண்ட்ஸ் பண்றோம்.
காம்ப்ரிஹென்சிவ்ல எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் செக் பண்றோம். காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர். இதனால நமக்கு என்ன நடக்குது? இது தெரியும் இல்லையா? ஸோ மாடர்ன் ஐசிடி பேஸ்ட் அசஸ்மென்ட் என்ன? அசஸ்மென்ட் வருது, போர்ட்ஃபோலியோ, ரூப்ரிக்ஸ்ங்கிறது இது ஒரு ஸ்கோரிங் கைடு தான் இதுவும். பசங்க பண்றது ஸ்கோர் பண்ணி வைக்கிறது. ஓகே. இது 2ஆ இன்கேஸ் கேட்டாங்க. இது அனாலிட்டிக் ரூப்ரிக், ஹோலிஸ்டிக் ரூப்ரிக் 2ஆ பிரியும். ஹோலிஸ்டிக்னா டோட்டலா ஸ்கோர் பண்றது. அனாலிட்டிக்னா பிரிச்சு பண்றது. ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஆத்தென்டிக் அசஸ்மென்ட். ஆல்டர்னேட்டிவ் வேற எப்படிலாம் நம்ம அசஸ் பண்றோம்? ப்ராஜெக்ட் பேஸ்ட் பண்றோம். இல்ல போர்ட்ஃபோலியோ, கலெக்ஷன் ஆஃப் லேர்னர்ஸ் ஒர்க், பெர்ஃபார்மன்ஸ், பியர் அண்ட் செல்ஃப் அசஸ்மென்ட். கடைசியா நமக்கு இதுல இருக்கிறது என்சிஎஃப் 2005, என்இபி 2020 இது இருக்கும். இது நல்லா தெரியும் எல்லாருக்குமே. என்சிஎஃப் 2005 என்ன பண்ணும்? ரோட் லேர்னிங்ல இருந்து கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. என்இபி 2020 பார்த்தா 360 டிகிரி ஹோலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்ட்ஸ் பண்றதுல இம்பார்ட்டன்ஸ். ஐசிடி இன் எஜுகேஷன். ஓகேவா? இது ஐசிடி இன் எஜுகேஷன்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஐசிடினா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோல பார்த்துருவோம்.